ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சில வசனங்களை. பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாத்சார் திராட்சரசத்தை குடித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமுமாகிய கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கை விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அதை கண்டவுடனே ராஜாவுக்கு என்ன நடந்ததாம்? அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலக்கம் பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு மோதிக்கொண்டது. நன்றாய் கவனியுங்கள். நேபுகாத் நேச்சாருடைய காலம் நல்ல ஒரு பொற்காலமாக இருந்தது. பெரிய ராஜா அவனுடைய காலத்துக்கு பின்பு அவனுடைய மகனாகிய பெல்சாத்சார் என்னும் ராஜா ஆட்சியிலே அமர்ந்தான். அவன் ஆட்சியிலே அமர்ந்த உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு வந்த எருசலேமை முற்றுகையிட்டு எருசலேம் தேவாலயத்தில் இருந்த வெள்ளி, பொன், மரம், கல் இதனாலான பாத்திரங்களை அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த பாத்திரம் எல்லாம் பலிபீடத்திலே தேவனுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரங்கள். அது அந்த பாத்திரங்களெல்லாம் அவன் எடுத்து கொண்டு வந்ததும் இல்லாமல் அந்த பாத்திரங்களை அவன் அப்பந்தான் எடுத்துகிட்டு வந்தான் அல்லவா? இப்போ இவர் என்ன பண்ணுற? ஒரு ராஜ விருந்து பண்ணுறார். ஆமாம், ராஜ விருந்தில் அவன் மனைவிமாரும் அவன் வைப்பாட்டிகள் அவங்களையும் கூட்டிகிட்டு அந்த பிரபுக்களோடு கூட சேர்ந்து இவன் என்ன பண்ணுறான்? ஒரு பெரிய விருந்து பண்ணுறான். அப்போ என்ன சொல்கிறான்? அந்த என் அப்பன் எடுத்துகிட்டு வந்தானே எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், அதை எடுத்துகிட்டு வாங்கயான்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுறான்? மதுபானத்தை ஊற்றி குடிக்க ஆரம்பித்தான். உடனடியாக என்ன நடந்தது? நன்றாய் கவனிங்கள் பிரியமானே. அவன் உட்கார்ந்திருந்த இடத்துல எதிரில் சாந்து பூசப்பட்ட சுவர், இதே மாதிரி பூசப்பட்ட சுவரில் ஒரு மனித கை விரல்கள் போல தோன்றி அங்கே அந்த சுவரில் எழுதுகிறது. இப்போது நம்ம மணலில் எழுதிடலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்க, கடற்கரையில் போனீங்கன்னா மணலில் எழுதுவீங்க. அதே மாதிரி நல்ல தரையிலையும் தூசுகள் போட்டு அதில் எழுதலாம். ஆனால் பூசப்பட்ட சுவரில் நீங்கள் எழுதுனீங்களன்னா அது தெரியாது. விரலில் எழுதுனா தெரியுமா? தெரியாது. ஆமாம். ஆனால் இங்கே சுவரில் எழுதப்பட்ட எழுத்தை அவன் கண்டான். அந்த எழுத்து என்ன என்று சொல்லி 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே தெக்கேல் உபாஷீன் என்பதே. அல்லேலூயா சொல்லலாமா? என்ன எழுதியிருக்கு? மெனே தெக்கேல் உபாஷீன் என்று எழுதிடுச்சு.
அந்த எழுதப்பட்ட எழுத்து என்ன எழுத்து? மெனே மெனே தெக்கேல் உபாஷீன் என்பதே இந்த வசனத்தின் அர்த்தம். ஆமாம், நீங்கள் நினைக்கலாம் இது என்னடா மெனே மெனே. அங்கே ஆண்டவர், நம்ம ஆண்டவர் நல்லவர், எழுதிட்டு என்ன பண்ணுறாரு அங்கே அர்த்தத்தையும் சொல்கிறாரு. மெனே என்றால் தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு கட்டிவிட்டார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு என்னாச்சு? உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இப்போ நம்ம இப்போ வாசித்ததுக்கும் மேலே வாசித்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா? என்ன அங்கே என்ன எழுதியிருக்கு? மெனே மெனே தெக்கேல் உபாஷீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே அர்த்தம் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மெனே என்பதற்கு உன் ராஜ்யம் மட்டிடப்பட்டுச்சு, முடிவுண்டாக்கிட்டாரு. தெக்கேல் என்பதற்கு என்னது? தராசில் வைக்கப்பட்டு. இங்கே இன்னொன்று என்ன சொல்லியிருக்கணும்? உப்பாசின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கு? பெரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரிகிறதா? பெரேஸ் என்று சொன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் ராஜ்யம் ரெண்டா பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னால், உபாசீன் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஒருமையில் இருக்கிறது. இப்போது அவருடைய ராஜ்யம் எதவா இருக்கிறது? பாபிலோனிய ராஜ்யம். இப்பொழுது பிரிக்கப்பட்ட பிறகு அது என்ன ஆகிறது? மல்டிபை ஆகிறது. அதாவது அது அப்படியே ரெண்டாக மாறிடுது. புரிகிறதா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த தான் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதற்கு என்ன பேராம் என்றால் பெரேஸ் என்று பொருள் இருந்தது அந்த மொழியில். புரியுதா? அதனால தான் இங்கே எழுதும்போது இப்போ பிரிக்கப்பட்டுடுச்சு. அங்கே என்ன சொல்கிறாரு? இதோட ராஜ்யம் முடிஞ்சிச்சு. புரிகிறதா? நீ ராஜாவாக இருந்த வேலை முடிஞ்சிச்சு. ஒரு தராசில் வைக்கப்பட்டா நீ எப்படி இருக்கிற? குறையா இருக்கிற. இப்போ உன் ராஜ்யம் என்ன ஆகி போச்சுன்னு பிரிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆமாம், அந்த உபாசின்னு சொல்லும்போது ஒருமையில் இருக்கிறது. இப்போது பேரேஸ் என்றால் அது பன்மையிலே போய்விட்டது, பிரிக்கப்பட்டு விட்டது, ஒன்றுக்கு மேற்பட்டது. அதனால அதுக்கு பெரேஸ் என்று போய் ரெண்டும் ஒரே காரியத்தை தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கு. சோதரம். எனவே பிரிக்கப்பட்டு விட்டது. இப்போ என்ன, எங்கே பிரிக்கப்பட்டு? எப்படி? மேதியா பெர்சியா சாம்ராஜ்யமாய் மாறிவிட்டது. ஆமென். புரிகிறதா உங்களுக்கு? சோதரம். இப்போ செய்தியின் தலைப்பு நமக்கு என்ன? குறையாயிராதே. இப்போ இவர் என்ன பண்றாரு? தராசில் வைக்கப்பட்டால் இவர் என்ன பண்றாரு? நீ குறையாயிருக்கிறாய். இது மாத்திரமல்ல, இந்த தானியேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது தானியேல் தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை சொல்லுவார். மெனே மெனே தெக்கேல் உபாஷீன்னு சொன்னால் என்னன்னு தெரியாத உடனே இந்த இவனுடைய கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இடுப்பின் கட்டுகள் எல்லாம் தளர்ந்துச்சு பாருங்க. என்ன பண்ணார் இவர்? தேவனுடைய சமூகத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை என்ன பண்ணார்? குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணார். வைப்பாட்டிகளோடு, மனைவிகளோடு துன்மார்க்க செயலில் ஈடுபட்ட உடனே இவருக்கு இடுப்பின் கட்டுகள் கலந்து காலெல்லாம் அப்படி கடன்னு ஆட ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா? நம்ம வாசித்தோம் அல்லவா? அப்போது உடனே இவர் என்ன பண்ணுறார்? 7ஆம் வசனத்தில் 5ஆம் அதிகாரம் 7, ராஜா உரத்த சத்தம் விட்டு ஜோசியரையும் கல்தேரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே வரவழைத்து, என்னடா இந்த அர்த்தம் என்ன? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. இப்போது யார் வரவழைக்கப்படுறாரு? எல்லாம் வந்தாங்க. யாராலையும் இந்த அர்த்தத்தை சொல்ல முடியலை. தானியேல் தான் வந்தார். அவர் தான் இப்போ என்ன சொல்கிறாரு? ஆமாம், நீ பார்த்த கை உறுப்பு எழுதுச்சல்லையா? சாந்து பூசின சுவரில் எழுதிடுச்சு. ஆமாம், அது என்ன? மெனே என்று சொன்னால் இதோட உன் சோலி முடிஞ்சு போ, இதோட உன் ராஜ்யம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ ராஜா கிடையாது. அப்புறம் என்ன? தெக்கேல் என்றால் நீ தராசிலே வைக்கப்பட்டு குறையாயிருக்கிறாய். ஆமாம், அந்த உபாசின் என்கிறதான இந்த பெரேஸ்
அது உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு போச்சு ரெண்டா, அதோட போச்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு முன்னால், ஆமாம் சோத்திரம், இந்த ராஜாவுக்கு அவர் சொல்லுவார், அதே 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவருடைய இருதயம்னு சொன்னால் உன் அப்பனுடைய இருதயம், நேபுகாத் நேச்சாருடைய இருதயம் மேட்டிமையாகி ஆவி போது தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிட்டு அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று. காட்டு கழுதிகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷர் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவைகளை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்த்து மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாய் இருக்கிற தேவனை நீர் மைமைப்படுத்தாமல் என்ன பண்ணாம தன்னுடைய தேவர்களை நீர் புகழ்ந்தீர் ஐயா, இதனால உன் சோலி முடிஞ்சிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் விளக்கத்தை சொன்னார். புரிகிறதா உங்களுக்கு? சோதரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு அருமையான ஒரு தாய் தன் குமாரனுக்கு ஒரு புத்தியை சொல்வாள். என்ன புத்தி சொல்கிறாள்? எடுத்து வாசியுங்கள். 31ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன வாசிங்கம்மா? ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமானது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, சிறிகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. லேமுவேலே, ராஜாக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள் என்று சொல்லி ஒரு தாய் அந்த லேமுவேலுக்கு புத்தி சொல்லுகிறாள். என் மகனே, அடுத்தது என்ன கூப்பிட்டாங்க? என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனையின் மகனே. அப்போ அவன் பொருத்தனை பொண்ணி பெத்து எடுத்துருக்குறாங்க. பெத்து ஆள் ஆக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம், வளர்த்த கடா நெஞ்சில் பாயுதுன்னு சொல்லும்போது தான் சொல்லுவாங்க, உன்னை நான் எப்படியெல்லாம் பெத்து எடுத்தேன்னு தெரியுமா, நான் தவம் இருந்தேன், பொருத்தனை பண்ணினேன், அப்படி பண்ணி இப்படி பண்ணி உன்னை பெற்று எடுத்தேன், நீ இப்படி போகிறிய அப்படின்னு. அதனால அவன் சொல்கிறாங்க, பொருத்தனை என் மகனே, என் கர்ப்பத்தின் பிள்ளையே, என் மகனே, நீ என்ன பண்ணிடாத லேமுவேலேன்னு சொல்கிறாங்க. அவ யாருக்கு சொல்கிறாங்கன்னா, இது சாலோமனுக்கு தான் சொல்கிறாங்க. அவங்க தாய் லேமுவேல் என்று சொல்லுகிறது அவனை செல்லமாக அழைத்த பேர். வீட்டில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் வச்சுருப்பாங்களவா, அது மாதிரி அவனை வீட்டில் அழைத்த ஒரு பேர் லேமுவேல் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் இல்லை, வேத பண்டிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, வேத பண்டிதர்கள். அப்போது லேமுவேல் என்று சொல்லும் பொழுது இந்த ராஜகுமாரனை அழைக்கிற ஒரு சொல்லு கூட லேமுவேல். இப்போது ராஜாத்தியை அழைக்கிறதுக்கு ஒரு பேர் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? வஸ்தின்னு சொல்லி அழைப்பாங்கல்ல. ஆமாம், அந்த வஸ்தி தான் சரியில்லாமல் போனதுனால இன்னொரு வஸ்தியை தெரிந்தெடுக்க வரும்போது தான் எஸ்ஸர் வருவா. இதெல்லாம் நீங்கள் வேதத்திலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த லேமுவேல் என்று சொல்கிறது தன்னுடைய தாயாகிய சாலோமனுடைய தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறான், மகனே, மதுபானம் மட்டும் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, அதை குடித்து மதிமயங்க நீ நல்ல தீர்ப்பை கெட்டதாக மாற்றிடுவ, கெட்ட தீர்ப்பை நல்லதாக சொல்லிடுவ, இது தகுதி இல்லை என்று. அன்பு தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் அப்போ நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆண்டவர் நம்மளை மாற்றியிருக்கிறாராம். எப்படி மாற்றியிருக்கிறாரு?
ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறாராம். அப்போ தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருக்கிறதற்கு, ஆமாம், அந்த பெல்சாத்சார், ஆமாம், மனைவி, வைப்பாட்டிகள், திராட்சரசம், இந்த காரியங்களெல்லாம் செய்யாதபடி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானே. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த தானியேலுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது இவன் தராசில் வைக்கப்பட்டு எப்படி காணப்பட்டானா? குறையாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே குறைவாயிராதே. அவ எப்படி இருக்கணும், எதில் உங்களுக்கு குறை இருக்கிறதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ நீ தராசிலே வைக்கப்பட்டு எப்படி காணப்படுறாய்? குறைவாய் காணப்படுகிறாய். தராசில் வைக்கப்பட்டு குறைவா. நல்லா நீங்கள் வேதத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு படிக்கணும். ஏதோ ஒன்று வாசித்துட்டு போயிடக்கூடாது. இப்போ தராசில் வைக்கப்படும்போது குறையாக இருக்கிறாருன்னா, அப்போது அந்த தராசு, இப்போ இருக்கிற தராசு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் இடமேடன்னு வந்துடுச்சு. எல்லாரும் மளிகை கடையிலையும் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க, ரேஷன் கடையிலையும் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்க, அந்த ஒரு கம்பி எஸ் மாதிரி வளைச்சி அதில் தொட்டில் கட்டுற மாதிரி கட்டி அதில் ஒரு கிராஸ் பாரு, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று தொங்கிட்டே இருக்கும். ஆமாம், ரேஷன் கடையில் போனால் நம்ம எல்லாம் எங்கே பார்ப்போம்? மேலே அந்த முள் இப்படி வருதான்னு. புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இங்கே இதில் பிடிச்சிருப்பான், பிடிச்சிக்கிட்டு தான் அரிசியை போடுவோம். அப்போது நீ மேலே பார்க்குமா, அவன் கீழே இறக்குவான். புரியுதா உங்களுக்கு? அப்படி கீழே அமுக்குவான், நீ மேலே பார்த்தா டக்குன்னு எடுத்து கொட்டியிருப்பான். 5 கிலோ அரிசி வாங்கல, 3 கிலோ தான் இருக்கும். அப்போது இப்போ என்ன ஆகுது? அப்போ அந்த தராசில் என்ன இருக்கும்? இந்த பக்கம் என்ன இருக்கும்? நிறை கற்கள், படின்னு சொல்லுவாங்க, கல்லுன்னு சொல்லுவாங்க எல்லாம். ஆமாம், புரிகிறதா உங்களுக்கு? நீங்கள் 1 கிலோ கல்லை வச்சா 1 கிலோ சர்க்கரை போடணும், ரெண்டும் சமமாக இருக்கணும் அல்லவா? இப்போது ஆண்டவரும் இந்த பெல்சாத்சாரு நீ தராசில் வைக்கப்பட்டு குறையாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. புரிகிறதா உங்களுக்கு? அப்போ இந்த தராசில் இந்த பக்கம் எத்தனை கிலோ வச்சுருப்பார்? இல்லை இங்கே என்ன வச்சுருப்பார்? அதான் உங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லணும். இப்போது இந்த பக்கம் தராசு தொங்கிட்டு இருக்குல்லவா, இன்னும் புரிஞ்சதில்லை? இந்த ஒரு தட்டு, ஆமாம், தோசைக்கல் மாதிரி ஒரு அதில் ஒன்றை வச்சுருக்கிறாரு. ஒரு பக்கத்தில் என்ன வச்சுருக்கிறாரு? என்ன வச்சுருக்கிறான்னு நமக்கே தெரியாது. இங்கே என்ன பார்க்குறாரு? நீ குறையாய் காணப்பட, தராசில் வைக்கப்பட்டு நீ என்ன இருக்கிறா? குறையா இருக்கிற. அப்போ இந்த பக்கம் யாரு? இந்த பக்கம் என்ன வச்சாரு சொல்லுங்க? இப்படி சொல்றீங்க? ஏசப்பா வந்து உட்கார்ந்தாரா? இந்த பக்கம் ஏசப்பா வந்து உட்கார்ந்தாராம். அப்போ ஏசப்பா இல்லாத காலம் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ சொல்லுங்க, என்னதோ ஒன்று வச்சிருக்கிறாரு. இந்த பக்கம் யாரு? பெல்சாத்சாரை வச்சிருக்கிறாரு. பெல்சாத்சாரே நீ எப்படி இருக்கிற? குறையா இருக்கிற. இன்னும் இந்த பக்கம் தான் இழுக்குது, நீ குறையா இருக்கிறன்னு சொல்றாரு. சும்மா சொல்லுங்களேன். இந்த பக்கம் நீதி என்கிறதான ஒன்றை வச்சார் ஆண்டவர். இப்போ புரியுதா உங்களுக்கு? நீதி. அவன் நீதி செய்தானா? தேவாலயத்தில் எடுத்து கொண்டு வந்த பாத்திரத்தில் அவன் திராட்சரசம் குடிக்கலாமா? ராஜாக்களுக்கு அது நல்லதா? அவன் நீதி இல்லை. ரெண்டாவது அவன் உத்தமனும் இல்லை. மனைவி மாறும், வைப்பாட்டி மாறும். இது அவனுக்கு தேவையா? உத்தமம் என்கிறதான ஒன்றை வச்சார், நீதியை வச்சார், தெய்வ பயம்னு ஒன்று வச்சார். இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? தெய்வ பயம், நீதி, உத்தமம், தேவனுக்கு பிரியமான ஜீவியம், வேத வசனத்தின்படி ஜீவிப்பது, ஒழுக்கம், மனத்தாழ்மை, இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் தூக்கி அடுக்கி வச்சார். இப்போ சொல்கிறாரு பெல்சாத்சாரே, இதெல்லாம் அங்கே இழுக்குது, இங்கே மிதக்குது, நீ என்ன பண்ண? குறையாய் காணப்படுகிற. நீ என்ன இருக்கிறாய்? தராசில் வைக்கப்பட்டு குறையா இருக்கிறாய். அதனால இதோட உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு எடுபட்டு போய்விட்டது. போ, உன் ராஜ்யபாரம் இப்பொழுது இனிமேல் நீ ராஜா கிடையாது. உன் ராஜ்யம் மட்டிட்டு இப்பொழுது அது 2ஆக பிரிக்கப்படுகிறது, மேதியா பெர்சியா ராஜ்யமா என்று. சோதரம், அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
இந்த நீதி, நியாயம், தெய்வ பயம், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, இதெல்லாவற்றையும் தராசில் வைத்து ஆண்டவர் பார்த்தாரன்னா, தராசு எங்கே போகணும்? மேலே போகக்கூடாது. ஆண்டவர் வருகையில் தான் மேலே போகணும். தராசு கீழே இறங்கணும். அப்பா நீ நல்ல பிள்ளை, நல்ல நீதி நியாயம், ஒன்றிலே பழுது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் என்ன பண்ணணும்? சோத்திரம். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் நம்மளே என்ன குறை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 2ஆம் அதிகாரத்திலே முதலாவது ஒரு சபையை பார்த்து சொல்கிறார், எபேசு சபையின் தூதன். அல்லேலூயா சொல்லலாமா? எபேசு சபையின் தூதனுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்க சொல்லுகிறார், இந்த ஒரு சபையை பார்த்து, எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறையுண்டு. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்கிற கிரியை நீ செய் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த எபேசு சபை இல்லை என்ன குறை இருந்திருக்கிறதாம்? ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இல்லை. ஆதி அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன? 2 காரியம் சொல்லலாம். ஆதி அன்பு ஒன்று, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நேரத்தில் ஒரு தெய்வ பயம் இருந்து பாருங்க. அவங்க வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வராது, பொய் வராது, யாரை குற்றம் தவறாக பேச மாட்டோம். எப்போ பாரு பைபிளும் கையும் பைபிளை படிப்போம், எப்பவும் ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், சீக்கிரத்தில் சர்ச்சுக்கு வருவோம், நல்லா இருப்போம். அது தேவனோடு கொண்டிருந்த ஆதி அன்பு. புரிகிறதா உங்களுக்கு? இன்னொரு அன்பு இருக்கிறது பிரியமானே. அந்த அன்பை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து வாசித்தால் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:4 அன்பு என்ன உள்ளதான்? அப்படி சொல்லுங்க. அன்பு என்ன சாந்தம் உள்ளதான்? அந்த நீடிய சாந்தத்தை நீடிய அப்படின்னு ஒரு செகண்டில் சொல்லி முடிச்சிடக்கூடாது. நீடிய சாந்தம். அப்போது இந்த ஆதி அன்பு நான் உங்களுக்கு விளக்குறேன். அன்பு நீடிய சாந்தம், தயவு, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்போ அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும். புரிகிறதா உங்களுக்கு? இப்போ இந்த அன்பை நான் எங்கே கொண்டு வருகிறேன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே வந்த அந்த அன்பை நான் சொல்ல வரல. அது ஆதி அன்பு, அது கிறிஸ்துவோடு உங்களுக்கு உள்ள அன்பு. இப்போ உங்கள் குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள்ள ஆதியில் கொண்ட அந்த அன்பு. ஆதியில் என்ன? இப்போ என்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்தப்போ அந்த வாரம், அந்த மாதம், அந்த நாள், அப்படி தானே? ஆமாம். புருஷனை எப்படி கூப்பிடுவீங்க? நிறைய பேர் கேட்பாங்க, அத்தானு கூப்பிடவா, அன்பேன்னு கூப்பிடவா, டார்லிங்னு கூப்பிடவா, மச்சான்னு கூப்பிடவா அப்படின்னு. அந்த ஆதியில் எப்படி கூப்பிடுவாங்க? அத்தான். காலம் எழும்பி புருஷன் உறக்கத்தில் எழும்புறதுக்கு முன்னால் எங்க மெதுவாக கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் தூக்கம் பட்டுன்னு எங்க டீ போட்டு வச்சுருக்கிறேன், அதுக்குள்ளால வந்து என்ன பண்ணுங்க, சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கு, வாங்க குளியுங்க, சாப்பிடுங்க, கிட்டே உட்காருவாங்க. இன்னும் ஒரு இட்லி, இன்னும் கொஞ்சம், நான் செய்தது நல்லா இருக்கா, எப்படி செய்யணும், அன்பே ஆறுயிரே
இந்த அன்பு ஒரு 5 வருஷம் போன பிறகு, ஏம்மா கொஞ்சம் டீ எடுத்துகிட்டு வரியா? பால் இருக்கு ஃப்ரிட்ஜில், போ ஸ்டவ்வை பற்ற வச்சு உனக்கு என்ன சக்கரை வேணுமோ ஏதாவது போட்டு குடி, போ, முடிஞ்சால் எனக்கும் ஒன்று போட்டுட்டு வா. இப்போ இந்த ஆதி அன்பு என்ன ஆகி போச்சு? தேஞ்சு போச்சு. ஆதி அன்பு இல்லை. ஆமாம், நிறைய பேர் இப்போ அப்படி தான். அன்பு என்ன ஆகி போச்சு? அன்பு. அடுத்தது அன்பு சகலபத்தியம் சகிக்கும் அப்படின்னு. ஏதோ ஒரு மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டான். புருஷன் வேலையிலேருந்து வந்த உடனே, இந்த பாருங்க, ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் அம்மா அந்த வீட்டில் இருக்கணும், 2ல் 1. இப்போ முதல்ல கல்யாணமாகி வந்தோடனே, அத்தை வாங்கத்தை உட்காருங்கத்தை அப்படின்னு சொன்னவங்க, இப்போ இந்த பாரு, ஒன்று உன் அம்மா அங்கே இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். இது எல்லாரையும் பாருங்க, எல்லாம் அண்ணன் தம்பி பாருங்க, அவன் கல்யாணம் ஆகிறது வரைக்கும் ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவான். கொஞ்ச நாள் போய் கல்யாணம் ஆகி அது பார்க்கல, இழுத்த போகிறவு, இவன் மூஞ்சி அவன் பார்க்க மாட்டான், அவன் மூஞ்சி இவன் பார்க்க மாட்டாங்க. அண்ணன் தம்பியை நான் சொல்கிறேன். அப்போது அந்த ஆதி என்று சொல்கிறது என்ன? நீ பிறந்த போது ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு தாய் பெத்த பிள்ளை அம்மா அம்மான்னு மடியில் போட்டு கொஞ்சினாங்க. எத்தனை நாள் மடியிலேயே எல்லாம் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் சகிச்சு தாங்கி எல்லாம் பண்ணிட்டு அந்த தாய் வளர்ந்து ஆளான பிறகு, ஏப்பா கொஞ்சம் வாப்பா, எதுக்கு சாவும் வர மாட்டேங்குது, என்னையும் சாவடிக்க மாட்டேன் இப்படின்னு கத்தக்கூடாது. அப்போ என்ன இல்லைன்னு தெரியுது? இப்போது ஆதியில் இருந்த அன்பு இல்லை. இது நான் எல்லாவற்றிலையும் சொல்லுவேன், எல்லாவற்றிலையும் சொல்லலாம். அண்ணன் தம்பி பாசம், அக்கா தங்கச்சி பாசம், பிள்ளைங்க பெற்றோர் பாசம், அந்த இந்த பாசையில் எங்கள் ஊரில் பாசையில் வேறு ஓரோர்த்தின்னு சொல்கிறாங்க, நாத்தனாருன்னு சொல்கிறாங்க. நாத்தனாருன்னு நார் அடிச்சிருவாங்க. ஓரோர்த்தின்னு சொன்னால் உலக்கையால் வெட்டிடுவாங்க. இப்படி தான் இப்போ எல்லாம் நடக்குது. எல்லாம் ஆதியில் இருந்த அன்பு என்ன இல்லை? இல்லை, ஆதியில் இருந்த அன்பு இல்லை. அவள் வீட்டில் ஒரு பெரிய டிவி வாங்கிட்டா, இவா புருஷன்ட்ட சண்டை போட்டுட்டு, அங்கே பாரு எப்படி இருக்குது பாருன்னு. இது அந்த அன்பு இப்போ படிங்க பாருங்க, இது ஏதாவது ஒன்று இருக்குதான்னு. நீடிய சாந்தம், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. இருமாப்பா இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது பேசினா கூட கேட்காத மாதிரி இருமாப்பா இருக்கிறது. ஆமாம், சொன்ன பேச்சே கேட்க இருமாப்பம். ஏன்னா கூப்பிடுறேன் கேட்குதா? பேசாமல் இருப்பாங்க. நான் சொல்கிறேன் காதில் விழலையா? சொல்லு, காதில் தான் விழுத நீ சொல்கிறதெல்லாம் அப்படி. அப்போ பாருங்க, இருமாப்பு, இருமாப்பா இராது, அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாதுங்க. அயோக்கியமான காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. ஆமாம், தாங்கும், சகலத்தையும் என்ன பண்ணும்? தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பார்த்தீங்களா? ஆமாம், அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சினம் அடையாது. எல்லாம் ஒன்றொன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அன்பினுடைய தன்மை இப்படி இருக்கணுமா? அல்லையா சொல்லலாமா? ஆமாம், பொறாமப்படாது, அன்பு சினமடையாது, எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் பொறாமை. ஒருத்தன் ஒரு நல்ல பைக் வாங்கிடக்கூடாது, ஒருத்தன் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுடக்கூடாது, ஒருத்தர் ஒரு நல்ல புடவை கட்டிடக்கூடாது. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே, அக்கா தங்கச்சியே, நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொறாமை. அப்போது அந்த ஆதி அன்பு என்று சொல்லும்போது, நீங்கள் பிறந்தப்போ, நீங்கள் புருஷனோடு வாழ்க்கைப்பட்ட அந்த காலம், அப்பெல்லாம் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்த அன்பு எப்படி இருந்தது அப்படின்னு சோத்திரம். கவனமாக இருங்க. நிறைய பேர் புருஷனை பேரை சொல்லியே கூப்பிடுறாங்க.
ஆமாம், டேவிட்டு இங்கே வா, என் மனைவி அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. சில கூப்பிடுறாங்க பாருங்க, துணிச்சலாக புருஷனுங்க. அந்த காலத்தில்ங்க ஒருத்தர் ரேஷன் கார்டில் பேர் எழுதுவாங்க, உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்ன, அவள் பிள்ளைய கூப்பிடுவாங்க, ஏம்மா வாம்மா அப்பா பேரை சொல்லு. இவங்க பேரே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்கள், புருஷனுக்கு பேர் வாயாலே சொல்ல மாட்டாங்க, பிள்ளைய கூப்பிடுவாங்க. ரேஷனில் எழுத வந்திருக்கிறாங்கம்மா அப்பா பேரை சொல்லு. ஏன் உனக்கு சொன்னால் மரியாதை, அவ்வளோ மரியாதை. பார்த்தீங்களா, தராசில் வைக்கப்பட்டு நீ குறையாய் காணப்படுகிறாய். ஆதி அன்பில் நீ என்ன இல்லை, குறை இல்லை. அதனால் அங்கே வெளிப்படுத்துகிற விட்டுற போகிறீங்க. கதை கேட்க உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சோத்திரம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்பது உண்மையில் குறை உண்டு. இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் கொண்டிருந்த கிரியை செய்வாயாக அப்படின்னு சொல்கிறார். ஆதியில் செய்த. அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் அத்தான் அப்படின்னு கூப்பிட்டீங்களா, அப்படியே போய் கூப்பிடுங்க. என்னம்மா இன்னும் திடீர்னு மாறி இருக்கிற அப்படின்னு கேட்டால், டேவிட் ஐயா இப்படி தான் பிரசங்கம் பண்ணார், இனிமேல் நான் உங்களை அத்தான் அத்தான் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஏங்க, ஆதி அன்பை விட்டா என்று உன்பேரில் உனக்கு குறையுண்டு. இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை அறிந்து நீ மனம் திரும்பும். ஆமாம், ஒரு சபை முடிஞ்சு போச்சு. 2வது சபை சிமர்னா சபை. ஆமாம், சிமர்னா சபை 8ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சபை? சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுது. 9ஆம் வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னொருத்தர் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எல்லா சபைக்கும் சொல்லுவார், எல்லா சபைக்கும் 7 சபைக்கும் சொல்லுவார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அறிகிறார் எல்லாத்தையும். புரிகிறதா? எல்லாத்தையும் ஆண்டவர் அறிகிறார். மனுஷன் அறிகிறான் இல்லையா, ஆண்டவர் அறிகிறார். சோத்திரம். இப்போ சொல்றார், உன் கிரியைகளையும் நீ என்னென்ன செய்கிற எனக்கு தெரியும், உன் உபத்திரவத்தையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். என்ன உபத்திரவம்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இங்கே ஏதோ நமக்கு வர வியாதி, துன்பம், பண கஷ்டம், இந்த உபத்திரவத்தை அவர் சொல்லலை. சில உபத்திரவத்தை நம்மவா போய் வாங்கி கட்டிக்குவோம். புரிகிறதா உங்களுக்கு? நம்மவா போய் உபத்திரவத்தை அறிவிச்சு கொள்ளும். புருஷனுக்கு 10,000 ரூபா சம்பளம்னா நம்ம 15,000 ரூபாய் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை எடுத்து வச்சுட்டு இருப்போம், இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலான்னு. இதெல்லாம் தான். இதனால் என்ன ஆகும்? உபத்திரம். ஒரு வண்டி இருக்குன்னு வைங்களேன், அந்த வண்டியை ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணால் நல்லா ஓடும், இன்னும் ஒரு 5 வருஷம் ஓடணும்னா அதை செலவு பண்ணாமல் நான் அவன் வச்சுருக்கிற மாதிரி இவன் வச்சுருக்கிற மாதிரி 2 லட்சம் ரூபா பைக்கு தான் வேணும். அந்த வாலிப பசங்க ரொம்ப மோசம். 2 லட்சம் ரூபா பைக்கு, அதுக்கு டியூ கட்ட முடியாமல் தூக்கிட்டு போவான். அப்போ எவ்வளோ உபத்திரம். அந்த உபத்திரம் நீயா வருத்தி வச்சிருக்கிற சில உபத்திரம் இருக்கிறது அல்லவா, அந்த உபத்திரவத்தை அறிஞ்சிருக்கிறாராம். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரம். நீ என்ன நினைக்கிற, எனக்கு பணம் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஐஸ்வர்யம். ஆனால் உனக்கிட்ட தரித்திரம் இருக்குது. என்ன தரித்திரம்? பரிசுத்தத்தில் தரித்திரம், உண்மையிலே தரித்திரம், அன்பிலே தரித்திரம், வேத வாசிப்பிலே தரித்திரம், ஜபிக்கிறதுல தரித்திரம், ஆண்டவருக்காக கிரியை செய்யறதுல தரித்திரம். நீ ஐஸ்வர்யம்னு நினைக்கிற, ஆனால் உனக்கிட்ட என்ன இருக்கிறது? தரித்திரம் இருக்கிறது. இன்னொன்று சொல்றார், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூசன். அதாவது யூதன் என்றால் யூதனுடைய வாயிலிருந்து எது பிறக்கும் அதுதான் பிறக்கும். புரிகிறது அவங்களுக்கு? அந்த யூதன் வேற ஆள் மாதிரி பேசினா அவன் யூதன் அல்ல. யூதன் என்று பேர் கொண்டிருந்தும் சாத்தானுடைய கூட்டம் செய்கிற தூசன். அப்போ கிறிஸ்தவன் சொன்னால் ஒரு மரியாதை இருக்குது. நீ இப்படி தான் பேசணும், நீ இப்படி தான் நடக்கணும், நீ இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் உன் வாயிலிருந்து வார்த்தை வரணும் அப்படின்னு ஒரு நீதி நியாயம் இருக்குது. கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றும், அதான் அங்கே சொல்கிறார், யூதன் என்று பெயர் பெற்றும் யூதர் அல்லாதவர்கள் செய்கிற அந்த சாத்தானின் காரியங்களை செய்கிற கூட்டம் உன்னிடத்திலே உண்டுன்னு சொல்கிறார். அப்போ தான் கிறிஸ்தவர்கள் சொல்லியும் கிறிஸ்தவனை போல பேசாமல், கிறிஸ்தவன் என்று சொல்லியும் கெட்ட வார்த்தை, துன்மார்க்கமான காரியம், கிறிஸ்தவன் என்று சொல்லியும்
கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய தகாத காரியங்களை செய்கிற காரியம் இதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் என்ன பண்ணணும்னா அதுலேருந்து நீ மனம் திரும்பணும் இன்னும் ஆண்டவர் சொல்கிறார். அல்லையா, அது ஒரு குறை. ரெண்டாவது சபையில் என்ன குறை? ஐஸ்வர்யமாயிருன்னு நினைக்கிறான், தரித்திரம். யூதன்னு சொல்கிறான், அவன் யூதனே இல்லை, கிறிஸ்தவன் சொல்லி கிறிஸ்தவன் இல்லாத போல ஒரு பாவனை. மூன்றாவது ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், அது பெர்கமு சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெர்கமு சபையின் தூதனுக்கு என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த பெர்கமு சபையை பார்த்து 14ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு உண்டாக போடும்படி பாலாக்கு என்பவனுடைய போதனை செய்த பிலேயாமனுடைய போதனைகளை கைக்கொள்ளுவதிலே உண்டு. அப்படியே நிக்கலாய் மதஸ்தாருடைய போதனையை கைக்கொள்ளுவதில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்றார். இங்கே வேசித்தனத்தை குறித்து சொல்கிறார், விக்கிரகங்களுக்கு படைத்ததை குறித்து சொல்கிறார். ஒருவேளை நாம் விக்கிரகங்களுக்கு படைத்ததை ஒருவேளை நாம் சாப்பிடாமல் இருக்கலாம். வேசித்தனம் என்று சொல்லுகிறதையும் கூட நாம் வேசித்தனம்னா நீங்கள் நினைக்கிறது கெட்ட வார்த்தையாக நினைக்கிறீங்க. அந்த வேசித்தனம் இல்லை. வேசித்தனத்தினுடைய பொருள் ரெண்டு உண்டு. வேசித்தனம், விபச்சாரம் ரெண்டு உண்டு. வேசித்தனம் என்று சொல்லுகிறது, ஒரு பெண் வேசித்தனம் பண்ணுகிறாள் என்று சொன்னால் தனக்கு இருக்கிறது போதாது என்று சொல்லி இன்னொன்று நம்மகிட்ட இல்லாததை ஆசைப்படுறது தான் வேசித்தனம். அதான் நிறைய கல்யாணம் ஆன பெண்கள் கூட வேசித்தனம் பண்ணுவாங்கன்னா, புருஷன் இருக்கும்போது தனக்கு இருக்கிறது போதாது என்று வேசித்தனம். இது நம்ம துன்மார்க்கத்துக்குரிய காரியம். இந்த காரியம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக செய்யலைன்னு வையுங்கள், நம்ம செய்யலை. ஆனால் இன்னொன்று உண்டு, அந்த பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்கிற ஒரு வேசித்தனம். அதாவது நமக்கு இருக்கிறது போதாது, நமக்கு இருக்கிற இந்த வீடு போதும், நமக்கு இருக்கிற இந்த வாகனம் போதும், நமக்கு இருக்கிற இந்த வசதி போதும்னு இல்லாமல் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி என்று சொல்லி கடன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஏமாற்றி அவன் காரியங்களை செய்கிறது தான் இது ஒரு வேசித்தனத்து ஆவி. மனசில் நமக்கு திருப்தி இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறது திருப்தி இல்லை. ஆமாம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இது ஒரு வேசித்தனத்துக்கு ஒப்பாக இருக்கு. மூன்றாவது சொல்கிறார், பாலாக்கு போதனை செய்த பிலேயாமை குறித்து. நீங்கள் என்னாகும் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்திலேருந்தே நீங்கள் அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிலேயாமை குறித்து சொல்லப்படுறோம். இந்த பாலாக்கு கிட்ட ஒருக்கா சொல்லுவான் இவன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர்களும் நான் சபிக்கக்கூடாதப்பா, நான் அதனால் வரமாட்டேன். இல்லைப்பா, இன்றைக்கும் கூட இரு, நான் உனக்கு பொண்ணும் வெள்ளியும் எல்லாம் தரேன்னு. சரி, திரும்பவும் நான் கேட்டுக்கிட்டு பார்க்குறேன் ஆண்டவர்கிட்ட. இது ஒரு அல்ப ஆசை. திரும்பவும் கேட்டான். ஆண்டவர் சொன்னார் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் சொல்லிட்டாரு போன்னு சொல்லிட்டாரு. போ, உன் இஷ்டம். அப்படி போகும்போது தான் கழுதை என்ன பண்ணிடுச்சு, அவன் காலை சோரோடு தேய்ச்சிட்டு போயிடுச்சு. கழுதை படுத்துட்டு எல்லாம் எதிரில் தூதன் நிற்கிறான் உருவன பட்டயத்தோடு. அதை இவன் கண்ணு திறக்கலை, கழுதையின் கண் திறக்கப்பட்டது. கடைசியில் பேசாத மிருகம் பேசிச்சு. என்னையா உமக்கு என்ன கேடு செய்த, 3 தடவை என்ன போட்டு அடிச்சிட்டிங்களே, தூதன் எதிரில் இருந்தானே, நான் அப்படி போயிருந்தான் அவனை வெட்டி போட்டிருப்பான் அப்படின்னு. அப்போது இந்த பிலேயாம் அவன் பண ஆசை பிடித்தவன், பேராசை பிடித்தவன், இவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவன். அப்படி கேட்பான், இப்படி கேட்பான், எப்படி பண்ணுவான், அப்படி பண்ணுவான், இப்படி பண்ண ஒரு காரியம் அது ஒன்று. இன்னொன்று நிக்கோலாய் மதஸ்தார். இந்த நிக்கோலாய் மதஸ்தாரை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை, நல்லா கவனிக்கணும். ஆனால் வேத பண்டிதர்கள் நிக்கோலாய் மதஸ்தார் என்று சொல்லும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பந்தி விசாரிப்பு பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஆவியும் விவேகமும் பெற்ற ஒரு 7 பேரை தெரிந்து கொள்வாங்க. அந்த 7 பேரில் ஒருவனுடைய பேர் என்ன, நிக்கோலாய் என்று சொல்லப்பட்டிருக்கும். இவன் பிற்காலத்தில் பின்மாற்றத்தில் போய் அவனுக்கென்று ஒரு பைலாஸ், தேவன் சொல்லாத காரியங்களை சொல்லி இப்படியும் இருக்கலாம் அப்படி. அதனால தான் பவுல் சொல்லுவார், நான் போன பின்பு மந்தைக்கு இடையூறலாக சிலர் வருவாங்க, பக்க வழியாக நுழைவாங்க, கள்ள போதவர்கள்
கள்ள தீர்க்கதரிசிகள் வரவாங்க, கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் கள்ளப்போதவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனை பண்ணுகிறவர்கள், உண்மையான போதனை இல்லாதவர்கள், அவர்கள்தான் என்ன என்று சொன்னால் இந்த நிக்கோலாய் மதஸ்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்கு ஞானஸ்நானம் தான் எடுக்கணும், இல்லை தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தாலும் பரலோகம் போகலான்னு ஒரு கூட்டம் போதனை பண்ணுது. இதெல்லாம் நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதனைகள். ஆமாம், ஒரு மதத்தில் போதனை கல்யாணம் ஆனால் அவங்க பரிசுத்தவான் கிடையாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நிறைய கள்ள போதனைகள் இன்றைக்கு இருக்கிறது. காணிக்கையை பற்றி, தசமபாவை பற்றி கள்ள போதனைகள் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசங்களாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீர்களானால் நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அப்படின்னு சொல்கிறதா இல்லை வேதத்தில். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர்களாக ஒருத்தர் இருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து. தேவன் மனிதன் ரெண்டு பேருக்கும் இடையில ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்றா? இயேசு கிறிஸ்து. அவர் தான் மத்தியஸ்தர். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறதுனால், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள். நாங்கள் மத்தியஸ்தர்கள் அல்ல. தேவனுக்கு முன்பாக நாங்கள் நின்று நீங்கள் எங்கிட்ட சொல்லணும், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் அப்படின்லாம் இல்லை. நீங்களே நேரடியாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம், ஆண்டவர் பேசலாம். நீங்களே தேவன். மத்தியஸ்தர் யார்? இயேசு கிறிஸ்து. நீங்கள் நேரடியாக இயேசுக்கிட்ட, அது புதிய ஏற்பாட்டில் வந்து சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு மரணத்தில் அந்த திரைச்சிலை ரெண்டாக கிழிந்து மகாபரிசுத்த ஸ்தலத்தை நீங்கள் பார்க்க நேரிட்டாச்சு. இனி நேரில் நீங்கள் பிரதான ஆசாரியன் தேவையில்லை. ஆனாலும் உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்தில் பரிந்து தான் பேச முடியும். திறப்பில் நிற்க பரிந்து பேச தான் நாங்கள். அதனால் மத்தியஸ்தர் நாங்கள் கிடையாது. நீங்கள் நேரடியாக ஜெபிக்கணும். புரிகிறதா? இப்பேற்பட்டதான உபதேசங்கள், இப்படிப்பட்ட உபதேசங்கள் சோத்திரம். ஆமாம், சிலர் சொல்லுவாங்க ராப்போஜனம்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் கொடுத்தாரு, அதனால் ராத்திரி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுற சபை நிறைய இருக்குது. பகலை கொடுத்தா அவங்க ஒத்துக்குவாங்க, ராத்திரி. இன்னொரு சபை இருக்குது. ஆமாம், ஓய்வு நாள், வாரத்தின் முதலாம் நாள் என்ன நாள்? ஓய்வு நாள் அப்படின்னு பைபிளில் இருக்குல்லவா? வாரத்தின் முதலாம் நாள் ஓய்வு நாள் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார் 6 நாள் நீ வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு. அப்போ வாரத்தின் முதலாவது நாள் ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னாருன்னு இப்போ சனிக்கிழமையே கொண்டாடுறாங்க. ஆண்டவர் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு பைபிள் எழுதியிருக்கிறாரா? ஓய்வு நாள் தான் சொன்னார். புரிகிறதா உங்களுக்கு? அதை இப்படி திருப்பி 7ஆவது நாள் தான் ஓய்ந்திருக்கணும்னு சனிக்கிழமை ஆராதிக்கிற ஒரு மக்கள் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிச்சா பாவிங்க. இதெல்லாம் நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசங்கள். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, மாற்று உபதேசங்கள் உங்களுக்கு வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கு. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எனவே நீ சீக்கிரத்தில் மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது என்ன சபை? 18ஆம் வசனத்தில் தியத்தீரா சபையை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் உன் பேரில் ஒரு குறை உண்டு, என்னவெனில் தீர்க்கதரிசி என்று சொல்கிற யேசபேல் என்னும் சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும். நன்றாய் கவனிங்க. ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்களாம்? இப்போது வேசித்தனம் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் அல்லவா, அதாவது ஒரு விபச்சாரத்துக்கு அடுத்த வேசித்தனமாக இல்லாதபடி ஊழியக்காரனுங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல விலை உயர்ந்த ஆடி கார் தான் வாங்கணும், பெரிய என்னதோ ரோட்ஸ் ராயலா. அப்போ பாருங்கள், பெரிய காரு, அதாவது விலை உயர்ந்த காரு, அதாவது 5 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் 20 லட்சம் இல்லை, கோடி. சினிமா ஆக்டருங்க தான் ஒவ்வொருத்தனும் அவன் 1 கோடிக்கு கார் வாங்கினா, நான் 3 கோடிக்கு கார் வாங்க, அவன் 5 கோடிக்கு வாங்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து யேசபேலுடைய ஆவி. அல்லேலூயா சொல்லலாமா? யேசபேலுடைய ஆவி ஊழியக்காரர்களை என்ன பண்ண வைக்குதான்? பேசித்தனம் பண்ண வைக்கிறது. ஆமாம், யேசபேலுடைய ஆவி என்னன்னா, ஊழியக்காரங்களை தாக்குறது, நல்லவனை கொலை பண்ணுறது. ஆமாம், ஆகாப் ராஜாவுடைய மனைவி நாபோத் என்கிற ஒருவன் அந்த ஆகாபனுடைய திராட்சை தோட்டத்து, ஆகாபனுடைய மனைவி தான் யேசபேல்.
அவனுடைய திராட்சை தோட்டத்துக்கு தோட்டம் ஒன்று இருக்கிறது. நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. இந்த ஏசபேல், இந்த ஆகாப் இவங்களுடைய அரண்மனைக்கு பக்கத்தில். நீங்கள் 1 ராஜாக்கள் 17, 18, 19 இது இருக்குது. ஆமாம், 19 தானே இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அப்போது ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க, இந்த நாபோத்து இடத்துல கேட்குறான். பாருங்கள், நாபோத்து ஒன்று என்ன சொல்லுவார், நாபோத்து என்ன சொல்லுவார், அது நான் தர முடியாது, அது என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரமாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண முடியாது. ஆமாம், 21 பாருங்கள், 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு எஸ்ரேலானாகிய நாபோத்துக்கு எஸ்ரேலிலே சமாரியாவில் ராஜாவின் ஆகாப்பின் அரண்மனையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அருகே இருக்கிறபடினால் அதை கீரை கொள்ளையாக்கிப்படும்படியாக எனக்கு கொடு, அதை பார்க்கிற நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். இப்போது நாபோத்து சொல்கிறார், இல்லைப்பா அது என்னுடைய இல்லை ராஜா, இது என்னுடைய தகப்பனுடைய சுதந்திரம், முற்பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, விற்று போடக்கூடாது, நான் தரமாட்டேன்னு. உடனே இவன் துக்கமாக இருப்பான். அன்னைக்கு அவள் வந்து சொல்லுவா, அந்த ஏசபேல் வந்து சொல்லுவா, ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? இல்லைம்மா, இந்த நாபோத்து பாரு, நம்ம திராட்சை தோட்டத்தை கேட்டால் தரமாட்டேன்னு சொன்னான். உடனே அவள் சொல்கிறான், அவ்வளோதானே, நீ ஏன் கவலைப்பட, நல்லா விடிஞ்சு தூங்கு, நல்லா நான் உனக்கு காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, 9ஆம் வசனத்தில் அந்த நிருபங்களிலே அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்துங்க அப்படின்னு. நல்லா கவனிங்க. இப்போ கூட்டுங்க, என்ன கூட்டுங்க, உபவாச கூட்டம். என்ன கூட்டம், உபவாச கூட்டம்னு எல்லாரையும், ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுங்க, நாபோத்தையும் கூப்பிட்டுங்க, எப்பா இன்னைக்கு உபவாசம் வாங்க. அப்போது தேவனையும் ராஜாவையும் இவன் நிந்தித்தான்னு சொல்லிட்டு ஒரு தூசணமான ஒரு வார்த்தையை அவன் பேரில் போடணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணணும், ஆமாம் ஆமாம் நாங்களும் கேட்டோம் அப்படின்னு சாட்சியை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுப்பி இந்த நாபோத்தை என்ன பண்ணிட்டான், கல்லறிஞ்சு கொலை பண்ணிட்டாங்க. இப்போ நாபோத்துடைய இரத்தத்தை நாய்கள் நக்குது. அதை அறிந்து எலியா போய் சொல்லுவா, உன்னுடைய நீ அந்த நாபோத்தை என்ன பண்ணினாய், நாபோத்துடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினதே ஓ ரத்தத்தையும் நக்கும் பாரு, ஓ ரத்தத்தை. இந்த ஏசபேல் அதுக்கு பிறகு புருஷன் செத்து போவான் ஆகாப். அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறா, சீவி சிங்காரிச்சு, இந்த புண்ணுள்ள அதிகாரங்களெல்லாம் படிங்க தெரியும். சீவி சிங்காரிச்சுட்டு மெத்த மேலே நிற்பா மேலே. அப்போது அங்கே யெகூன்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்து சொல்லுவார். அப்படி வரும்போது ஏசபேலுடைய பையன் கேட்பான், என்ன இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க, சமாதானமானு கேட்பான். ஆமாடா, உன் அம்மா செய்கிற அநியாயத்துக்கு சமாதானம் வேறையா? நான் சொல்கிறேன் அநியாயம்னு சொல்கிறேன், வேதத்தில் அப்படி இல்லை. உன் அம்மா செய்கிற வேசித்தனம், அநியாயம், அக்கிரமம், இதில் வேற சமாதானம் இருக்குமா அப்படின்னு கேட்பான். சரிதான், எதுக்கு வந்தீங்க? நான் வந்த வேலையை பாரு, பொறுத்து இருந்து பாருன்னு இவன் போவான். அந்த ஏசபேலுடைய வீட்டாண்ட போவான். அப்படியே அண்ணாந்து பார்ப்பான். ஏசபேல் எப்படி இருப்பா, சீவி சிங்காரிச்சு கண்ணில் மை போட்டு கொண்டு ஜெகஜோதியாக வந்து நிற்பான். நல்லா கூலிங் கிளாஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படி வந்து நிற்பா. இவன் உடனே சொல்லுவான், டேய் அங்கே யாருடா இருக்கிறதுன்னு கேட்பான். அங்கே யார் இருப்பா? இவ தான் ராஜாத்தி, ராஜாவுடைய மனைவி. அப்போ அங்கே யார் இருப்பா? பாதுகாப்பு ஆளுங்க இருப்பாங்க கூட. அவளை பிடிச்சி கீழே தள்ளுங்கடான்னு சொல்லுவான். மேலே இருந்து தள்ளுனா, இது எத்தனாவது மெத்தேன்னு நான் இன்னும் சரியாக படிக்கலை, இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் படித்த சம்பவம் சொல்கிறேன். தொப்படியாக வந்து கீழே விழுவா, உடம்பு செதறி சுவரில் எல்லாம் போய் ரத்தம் அடிக்கும். ஆமாம் இப்படின்னு கேள்விப்பட்டு, ஐயோ அவர் ராஜாவுக்கு மனைவியாச்சே, போய் அடக்கம் பண்ணுங்கடான்னு அவங்க ஆளுங்க போனால் அவளுக்கு மண்டை ஓடும், எலும்பந்தான் இருக்கும். மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு நாய்களும் நரிகளும் எல்லாம் தின்னுட்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு தெய்வ பிள்ளையை பகைக்கிறது, தெய்வ பிள்ளையை குற்றப்படுத்துகிறது, தெய்வ பிள்ளைக்கு பேரில் பொல்லாத பழிகளை போடுகிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகள் மேலே பொல்லாத பழியை போடுறது, தேவனுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறது, தேவனுடைய பிள்ளைகளை மேலே எரிச்சல், தேவ பிள்ளைகள் மேலே கொலை பண்ணுறது. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு,
மனுஷ கொலைபாதகம் யாரா? சகோதரனை பகைக்கிறவனே மனுஷ கொலைபாதகன்னு சொல்றார். இப்படி ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்து இப்படியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருடைய ஆவி? இயேசபேலுடைய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே இந்த இயேசபேலுடைய அந்த ஆவி, ஆமாம், இயேசபேலுடைய ஆவி 20ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம். அப்படித்தானே? உன் பேரில் ஒரு குறை உண்டு, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் சிறியானவள் என் ஊழியக்காரல் வேசித்தனப்படும் விக்கிரகங்கள் படைத்ததை புசிக்க அவர்களுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி அவளுக்கு இடம் கொடுக்கிறாய், மனம் திரும்பு என்று சொல்லி இயேசபேலின் ஆவி. ஆமாம், சோதரம். அடுத்தது என்ன? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு சபை இருக்கிறது. இது வாசிங்க. சர்தை சபையினுடைய தூதனுக்கு எழுத வேண்டும் என்னவெனில், சொல்கிறதாவது அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறான். நிறைய பேர் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நல்லா உயிரோடு இருக்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆனால் எப்படி இருக்கிறாங்க? செத்தவர்களாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போயிருக்கிறாங்க. நீதி இல்லை, நியாயம் இல்லை, அன்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் செத்து போய் கிடக்கிறது. ஆமாம், அதோடு நிறுத்தின, அதுக்கு மேல் வேண்டாம். அடுத்த சபை என்ன சபை என்றால் 3:7 பிலதெல்பியா சபை. அந்த பிலதெல்பியா சபையில் ஆண்டவர் எந்த குறையும் அவர் காணவில்லை, நல்ல ஒரு சபை. கடைசியாக 7வது சபை லவோதிக்கா சபை. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்து லவோதிக்கா சபை. அதை 15 வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிராகவும் இல்லை அனலாகவும் இல்லை. எப்படி இருக்கிற? வெதுவெதுப்பாக இருக்கிறாய். குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடு. நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறத அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மனும் எனக்கு ஒரு குறைவில்லும் என்று சொல்லுகிறபடியால்னு சொல்கிறார். ஆமாம், என்னவா இருக்கிறான்? நிர்வாணியாக இருக்கிற. ரட்சிப்பின் வஸ்திரம் எல்லாம் போயிடுச்சு, நீ நிர்வாணி, தரித்திரன். உன்னிட்ட ஆவிக்குரிய எந்த ஒரு கிருபை இல்லை, தாளந்து இல்லை, வரம் இல்லை, அந்நிய பாஷை இல்லை, ஆமாம், தீர்க்க தரிசனம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆவிக்குரிய வரங்கள் எதுவும் இல்லை, எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறாய், தரித்திரனாக இருக்கிறாய். ஆனால் நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் நான் ஞாயிற்றுக்கிழமான கரெக்டாக என்ன பண்ணுறேன். யாரை மாதிரி ஒருத்தன் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களே, யாரை மாதிரி? பரிசேன மாதிரி. நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குறேன், அப்படி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஐஸ்வர்யவன் இருக்கிறான். ஆனால் அவனுக்கிட்ட என்ன இருந்தது? தரித்திரம். ஆவிக்குரிய தரித்திரம் அநேருக்கு காணப்படும். இந்த குறைவுகளெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லாத்திலும் நீ மனம் திரும்பு. அல்லேலூயா சொல்லலாமா? முழங்கால் படியிடலாம். பிரியமானே, குறைவாயிராதே. ஆண்டவர் தராசில வச்சு உன்னை நிறுத்து பார்க்கிறார். ஆதி அன்பு இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆண்டவர் குறைவாய் பார்க்கிறார். கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் குறைவை மாற்றும்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துமப்பா, நான் குறைவாக இருக்கக்கூடாது, நான் ஒரு பரிசுத்தவானாக இருக்கணும்ப்பா, பரிசுத்தவாட்டியாக இருக்கணும். உங்களுடைய வருகையில் அப்போ தான் நான் ஆண்டவரை போய் சேர முடியும்ப்பா. என் குற்றங்களையும் மன்னியும், என் குறைகளையும் மன்னியும் கேளுங்க. பரலோக பிதாவே, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக எனக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பெல்சாசார் குறைவாய் காணப்பட்டார். ஆண்டவரே, அந்த குறைவு எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, 7 சபைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். 6 சபையினுடைய குறைவுகளை அங்கே சுட்டி காட்டுகிறீர். ஆண்டவர், செத்ததா இருக்கிறது, அனலும் இல்லை, குளிரும் இல்லை. கவனமாக இருக்க கிருபைதார், மனம் திரும்ப கிருபைதார். இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப கிருபைதார். எங்களை குற்றங்கள் குறைகளை மன்னித்து நிறைவுள்ளவர்களாய் மாற்றும். ஆசீர்வதி. இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் நினைக்கும் பராமரிப்பு, பாதுகாப்பு நம்மனோடும் சகல பரிசுத்தவான்களோடு இன்று என்றும் தங்கி இருப்பதாக. ஆமென்.